ஜனவரி மாதம் 7ஆம் தேதி திருக்காட்சி விழாவுக்கு பின்வரும் புதன்கிழமை. முதல் வாசகம். தூய யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 11 முதல் 18 முடிய. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கின்றோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் இருப்பது போல் நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். எனவே தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம். இவ்வாறு நம்மிடையே உள்ள அன்பு நிறைவடைகிறது. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை. மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். இயேசு கடல் மீது நடப்பதை கண்டார். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, வசனங்கள் 45 52 வரை. 5000 பேர் உணவு உண்ட பின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரையில் உள்ள பெத்சாயாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதைக் கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லோருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினார்கள். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, சீடர்கள் கடலில் பயந்து நடுங்கியதற்கான முக்கியமான காரணமாக மார்க்கு சுட்டிக்காட்டுவது அவர்கள் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை புரிந்து கொள்ளாததே என்று சொல்லுகின்றார். இன்றைய நற்செய்தி. அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சிக்கும் பயப்படுதலுக்கும் என்ன தொடர்பு? விவிலிய பின்னணியில் அப்பம் பலுகுதல் நிகழ்வு என்பது நற்கருணையை ஏற்படுத்துவதற்கு முன் அடையாளமாக இருப்பதோடு நற்கருணையையும் சுட்டிக்காட்டுகிறது. வேறு வகையில் சொல்லப்போனால், நற்கருணையின் முக்கியத்துவத்தை யார் சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள்தான் வாழ்க்கையில் கலங்குவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள், பயப்படுவார்கள், பதறுவார்கள். நற்கருணை என்பது மனிதர்கள் நடுவே இருக்கும் இறைவனின் உறைவிடம், இறைவனின் உடனிருப்பு. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் இறைவனின் பிரசன்னத்தின் அடையாளமான உடன்படிக்கை பேழையை எங்கெல்லாம் சுமந்து சென்றார்களோ அங்கெல்லாம் தங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று நம்பினர். இதன் காரணமாக அவர்கள் துணிவு பெற்றவர்களாக இருந்தார்கள். உடன்படிக்கை பேழையை விட பல மடங்கு மேலானது நற்கருணை. அது இன்று நமக்கு ஆற்றலையும் வல்லமையும் தருவதை நாம் உணர்வது இன்றியமையாதது. ஒவ்வொரு முறையும் நாம் நற்கருணை அருந்துகின்ற பொழுது
துணிவோடு இருங்கள் என்று தன் சீடர்களை நோக்கி சொன்ன அதே வார்த்தைகளை நம்மை நோக்கியும் இயேசு சொல்லுகின்றார். இன்றைய சூழ்நிலையில் நற்கருணையின் முக்கியத்துவத்தை பல வேளைகளில் நாம் உணர்வதில்லை என்பது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கசப்பான உண்மை. நற்கருணையை அருந்துகின்ற நிகழ்வும் சரி, ஒட்டுமொத்த திருப்பலியும் சரி, சடங்காச்சாரமாக மாறிப்போனது அவலமானது மட்டுமல்ல, அசிங்கமானதும் கூட. இது இறைவனையே அவமதிக்கின்ற செயலாகும். நம்மை தேடி வந்து நமக்கு உதவி செய்ய வருகின்ற நபர் மட்டில் பாராமுகமாக இருப்பதற்கு அது சமம். தென் அமெரிக்காவில் நடந்த நிகழ்வு இது. அங்கு பாயும் மிகப்பெரிய நதி அமேசான் என்பது மிகப்பெரிய முகத்துவாரத்தை கொண்டது. ஒரு முறை கப்பல் ஒன்று தென் அமெரிக்காவை ஒட்டியுள்ள கடலில் பயணம் செய்தது. கப்பலில் குடிதண்ணீர் தட்டுப்பாடு. எனவே கப்பலில் இருந்து குடிதண்ணீர் கேட்டு கரையில் இருந்த அலுவலகத்திற்கு கப்பலினுடைய கேப்டன் செய்தி அனுப்பினார். உடனே அங்கிருந்து கடலிலிருந்து வாளியில் தண்ணீர் எடுத்து குடியுங்கள் என்று பதில் வந்தது. கப்பல் தலைவனுக்கு திகைப்பு ஏற்பட்டது. கடல் தண்ணீரை எப்படி குடிப்பது என்று யோசித்தான். ஒருவேளை தாங்கள் அனுப்பிய செய்தியை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ என்று எண்ணி மீண்டும் செய்தி அனுப்பினார். ஆனால் அதே பதிலே மீண்டும் வந்தது. எனவே கடல் தண்ணீரை எடுத்து குடித்தார். அப்போது அது நல்ல தண்ணீராக இருப்பதை கண்டுகொண்டார். அதற்கான காரணம் பின்னர் தான் கப்பல் தலைவனுக்கு தெரிந்தது. மிகப்பெரிய நதியான அமேசான் மிக வேகமாக கடலுக்குள் பாய்வதன் காரணமாக சில மைல்கள் தூரத்திற்கு அதன் முகத்துவாரம் கடலில் பரவி நல்ல தண்ணீர் நிறைந்திருந்தது. அந்த பகுதியில்தான் கப்பல் பயணம் செய்தது. பல வேளைகளில் நாம் கூட இந்த கப்பல் தலைவனைப் போலத்தான். தன்னை சுற்றி நன்னீர் இருந்தாலும் அதை அறியாத அம்மனிதனைப் போல நம்மை சுற்றி கடவுளது பிரசன்னம் இருந்தாலும் அதை அறியாமல் பயத்திலும் கவலையிலும் நமது வாழ்க்கையை நகர்த்துகின்றோம். இயேசுவின் பிரசன்னம் உடன் இருந்தாலும் அதை அறியாதால் சீடர்கள் கலங்கினர், கண்ணீர் வடித்தனர். இயேசு அவர்களையும் நம்மையும் பார்த்து சொல்லுவது, துணிவோடு இருங்கள். மன்றாடுவோமாக. இறைவா, கடல் தண்ணீரால் நிறைந்திருப்பது போல இவ்வுலகம் உமது பிரசன்னத்தால் நிறைந்திருப்பதை உணர்ந்து உம்மை உணர்ந்து வாழும் வரத்தை எமக்கு தருவீராக. ஆமேன். அபயம் தர வேண்டும் இயேசுவே, அபயம் தர வேண்டும் இயேசுவே, ஆறுதல் தேடி வருகின்றேன். அபயம் தர வேண்டும் இயேசுவே, அபயம் தர வேண்டும் இயேசுவே, அபயம் தர வேண்டும் இயேசுவே, ஆறுதல் தேடி வருகின்றேன். அபயம் தர வேண்டும் இயேசுவே, அபயம் தர வேண்டும் இயேசுவே. மயங்கும் மாலை பொழுதினிலே மன்னவன் இயேசுவே நீர் வருவீர். மயங்கும் மாலை பொழுதினிலே மன்னவன் இயேசுவே நீர் வருவீர். பாதை பயணத்தில் தெரியவில்லை, பயணத்தின் களைப்பும் தீரவில்லை. பாதை பயணத்தில் தெரிய
களைப்பும் தீரவில்லை. எங்கே போகிறீர் இயேசுவே எம்முடன் தங்க வாருமே. அபயம் தர வேண்டும் இயேசுவே, அபயம் தர வேண்டும் இயேசுவே. ஆறுதல் தேடி வருகின்றேன், அபயம் தர வேண்டும் இயேசுவே, அபயம் தர வேண்டும் இயேசுவே. கடலின் அலைகள் உயர்கையிலே, சீடர்கள் கண்டு சோர்கையிலே,